அனைவருக்கும் வணக்கம். ஒரு பத்திரிகை துறையில் வேலை செய்வதற்கான கிரக அமைப்பு எவ்வாறு இருக்கும்? அதாவது ஜேர்னலிஸ்ட் என்று சொல்கிறார்கள். இப்போ தான் பார்த்திங்கன்னா ஊடகவியல் நிபுணர்கள் வந்து விட்டார்கள். எல்லாவற்றுக்கும் பத்திரிகை ஊடகம் என்றாலே எல்லாமேத்திற்கும் காரணம் புதன் தான். புதனும் 3ஆம் இடமும் கூடவே பார்த்திங்கன்னா 3ஆம் அதிபதி சனி இவர்களுடைய வலு. சனி தான் மக்கள் தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய கிரகம். எனவே எவர் ஒருவருக்கு ஜாதகத்தில் புதனும் 3ஆம் இடமும் 3ஆம் அதிபதியும் வலுத்திருக்கிறார்களோ, சனியும் நல்ல நிலையில் இருக்கும்போது அவர் பத்திரிகை சார்ந்த துறையில் பத்திரிகையாளராக ஜேர்னலிஸ்டாக இருப்பார் என்பது நாம் அறிந்திருக்கக்கூடிய விஷயம்தான். அதே பாகத்தில் மீடியா துறையினாலே அங்கே வந்து சனியும் புதனும் வந்துடுவாங்க. ரெண்டுமே அதாவது பேச்சுக்கும் புதன் தான், மீடியாவில் எழுத்துக்கும் புதன் தான். அதான் எழுத்தில் ஏற்றம் தரும் புதன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த அமைப்பில் ஒரு ஜாதகத்தில் 3ஆம் பாவகம் வலுவாகி 3ஆம் பாவகாதிபதியும் வலுத்து எழுத்துக்கு காரணமான புதனும் வலுத்திருக்கும் நிலையில் ஒருவர் பத்திரிகை துறையில் பணியாற்றி அதன் மூலம் சிறப்புகளை பெறுவார் என்பதற்கான உதாரண வீடியோ தான் இந்த ஜாதகம். இந்த ஜாதகர் பிறந்தது பார்த்திங்கன்னா 19/3/1990 9:30 PM என்கிற அளவில் பிறந்திருக்கார். துலா லக்னம், தனுசு ராசி, மூல நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார். லக்னத்திற்கு 3ஆம் வீட்டில் சந்திரன் சனி, 4ஆம் வீட்டில் சுக்கிரன் செவ்வாய் ராகு, 6ஆம் வீட்டில் சூரியன் புதன், 9ஆம் வீட்டில் குரு, 10ஆம் வீட்டில் கேது. இதுதான் இந்த ஜாதகத்தின் கிரக நிலை. இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரன் சனி புணர்வு தோஷம்னு சொல்லுவாங்க. இங்கே ஒன்றும் அப்படி ஒன்றும் நெருங்கி இணையலை. 2 பேருக்குள்ளே 20-25 டிகிரி வித்தியாசம் இருக்குது. சந்திரன் அப்போ தான் சொல்லியிருக்கார், சனி இன்னொரு டிகிரி போனால் வெளியே மகரத்துக்கு போயிடுவார். இந்த நிலையில் இந்த ஜாதகத்தில் லக்னத்தை குரு பார்க்கிறார். லக்னாதிபதி அங்கே செவ்வாய் ராகுவுடன் இணைந்தாலும் ஒரு 7-8 டிகிரி கொஞ்சமாவது ஒரு சுயத்தன்மையுடன் இருக்கிறார். ஏனென்றால் அங்கே ஸ்தான பலத்துக்கு நிகரான திக்பலத்தை, அடுத்த நிலையான திக்பலத்தை இந்த ஜாதகம் அடைந்திருக்கிறார். 3ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 3ஆம் அதிபதியாகி அவரே 3ஆம் இடத்தை பார்க்கிறார். மேலும் 3ஆம் அதிபதி 6ஆம் இடத்தோடு பரிவர்த்தனையாகிறார். புதன் எழுத்திற்கு காரணமான புதன் பரிவர்த்தனையாகிறார். எனவே 3ஆம் இடம் இங்கே சுபத்தன்மை அடைகிறது. 3ஆம் அதிபதியே 3ஆம் வீட்டை பார்க்கிறார். மேலும் மக்கள் தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய சனி அங்கே வர்க்கோத்தம நிலையில் குருவின் பார்வையில் இருக்கிறார். இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஜாதகர் பத்திரிகை துறையில் ஈடுபடுவதற்கான காரணங்கள். அதாவது 3ஆம் பாவகம், பாவகாதிபதி, 3ஆவதாக எழுத்துக்குரிய புதன், இந்த 3மே இந்த ஜாதகத்தில் வலுத்திருக்கிறார்கள். அதாவது லக்னாதிபதி இங்கே ஓரளவு பங்கப்பட்டிருக்கிறார். ஆனாலும் லக்னத்தை குரு பார்க்கிறார். எனவே இந்த ஜாதகம் ஒரு நல்ல அமைப்பு தான். இந்த ஜாதகத்தை அதாவது என்னுடைய கன்சல்டேஷனுக்கு வந்தப்போ இந்த ஜாதகம் சொன்ன நிறைய ஜாதகம் நீங்கள் அதாவது சாப ஜாதகம், அந்த தோஷம் இந்த தோஷம் அப்படின்னு பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லை. அதாவது தோஷங்களும் யோகங்களும் இல்லாத ஜாதகங்களே இல்லை. அதுக்காக சாபம் அது இதுன்னு சொல்கிறதெல்லாம் ஜாதகரை பயமுறுத்தும் செயல். இங்கே அதே சமயத்தில் சுக்கிரன் செவ்வாய் இணைஞ்சிருக்காரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது பெண்கள் விஷயத்தில், காம விஷயத்தில் ரொம்ப மோசமானவராக இருப்பீங்க அப்படின்னு ஒரு ஜோதிடர் பலன் சொன்னாராம். இது எல்லாமே சுக்கிரன் செவ்வாய் இணைமை என்பது அதாவது ஒரு வகையில் அதை ஏற்படுத்தும். ஆனாலும் அங்கே லக்னம் லக்னாதிபதி எப்படி இருக்கார்கள்? லக்னத்தை குரு தொடர்பு கொண்ட ஜாதகர் ஒழுக்கத்துக்கு கட்டப்பட்டவர். லக்னம் இருக்கும் நிலையை பொறுத்து தான் மற்ற அமைப்புகளை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். உடனே சுக்கிரன் செவ்வாய் இணைஞ்சிச்சு காமத்தில் இருந்த ஜாதகர் அதாவது மோசமானவர், வரம்பு மீறிய காமம், முறைகேடான காமம், அப்படி இப்படின்னு பலன் சொல்லி இந்த ஜாதகர் பயமுறுத்தியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் சந்திரன் சனி இணைஞ்சு போச்சு, இது ஒரு சாப ஜாதகம் அப்படின்ட்டு இருக்காரு. ஒரு குருவின் பார்வை லக்னத்திற்கு விழும்போது அந்த ஜாதகர் பரிசுத்தமானவர். லக்னம் லக்னாதிபதி எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை கணித்துவிட்டு தான் மற்ற அமைப்புகளுக்கு நீங்கள் உள்ளே செல்ல வேண்டும். நான் சொன்னேன் அப்படின்னா நீங்கள் இல்லையே, நீங்கள் லக்னத்தை குரு பார்த்தோம், நீங்கள் ரொம்ப ஒழுக்கமானவரே, ராசியும் குரு பார்க்குறேன். ஆமாங்க, நான் ரொம்ப அந்த விஷயத்துலாம் ரொம்ப ஜென்யூனான டைப் தான். ஆமாம், ஜாதகத்தை பார்த்தாலே தெரியுது. இது மாதிரி அடிப்படை விஷயங்கள் கூட தெரியாத ஜாதகர்கள் ஜாதகத்தை பார்த்தவுடன் ஒருவருடைய கேரக்டரை மோசமாக விமர்சிப்பது உண்மையிலேயே வருந்தத்தக்கது. அந்த ஜாதகரின் மனம் எவ்வளவு புண்பட்டிருக்கும். ஒரு ஒழுக்கமான ஜாதகரை போய் நீங்கள் காம விஷயத்தில் முரண்பாடானவர், பாவம் வாங்கிய ஜாதகம், பாவப்பட்ட ஜாதகம் அப்படி இப்படின்னு சொன்னால் அவருடைய தன்னம்பிக்கையை குலைக்கும். மேலும் அவருடைய ஒழுக்கத்தை கேள்விக்குறியாக்கும் ஒரு இது போன்ற அதாவது கணிக்க தெரியாத பலன்களை பொதுவாக ஏதோ ஒரு சில ஜோதிட விளக்க நூல்களை படித்துக்கொண்டு அது கருத்து கூறுவது ஏற்கத்தக்கதல்ல. சரி, விஷயத்துக்கு வருவோம். இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு 7ஆம் அதிபதி செவ்வாய் உச்சமானாலும் அவர் சுக்கிரனுடன் இணைந்து, ராகுடன் இணைந்தாலும் சுக்கிரனுடன் இணைந்திருக்கார். எனவே நல்ல மன வாழ்க்கை,
மேலும் சுக்கிரன் அங்கே திக்பலமாக இருக்கார். அங்கே இணைவு என்பது 6 டிகிரிக்குள் இருந்தாலும் அங்கே சுக்கிரன் திக்பலமாக இருக்கிறார். திக்பலம் என்பது என்ன? திக்பலத்துக்கு முதன்மைப்பட்டது. அதாவது ஸ்தான பலத்துக்கு அடுத்த நிலை திக்பலத்தில் இருக்கிறார். மேலும் 18 வீட்டில் இருக்க லக்னத்தை ராசி குரு பார்க்கும்போது அந்த ஜாதகர் நல்லவர். சரி, இந்த ஜாதகர் பத்திரிகை துறையில் ஈடுபட காரணம் என்ன? பத்திரிகை துறை சம்பந்தப்படும் 3ஆம் பாவகம். 3ஆம் பாவகம் அங்கே சந்திரனின் இருப்பால் சூரிய கேந்திரத்தில் இருக்கும் சந்திரன். இங்கே நாம் தேய்வரி சந்திரன் உடனே போயிடக்கூடாது. மேலோட்டமாக எதையும் கணிக்கக்கூடாது. சூரிய கேந்திரத்தை அஷ்டமி தேதியில் பிறந்திருக்கா சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள் கேந்திரமாக இருப்பது ஒரு நல்ல அமைப்பு. இதுவே லக்னத்திற்கும் கேந்திரமாக இருந்திருந்தால் இன்னும் கூடுதலான நல்ல அமைப்பாக இருந்திருக்கும். சரி, பரவாயில்ல. இங்கே ஓரளவுக்கு ஒளி புரிந்திய சந்திரன் குரு பார்க்கிறார். லக்னத்தையும் குரு பார்க்கிறார். எனவே ஜாதகர் நல்லவர். 3ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். மக்கள் தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய சனி 3ஆம் இடத்தில் வர்க்கோத்தம நிலையில் இருக்கார். அம்சத்தில் பார்த்தீங்கன்னா குருவோடவே சேர்ந்திருக்கார். 3ஆம் அதிபதியான குரு 3ஆம் வீட்டையே பார்க்கிறார். மேலும் 6ஆம் இடத்தோடு பரிவர்த்தனையாகிறார். புதன் பரிவர்த்தனையாகிருக்கார். இரண்டாவதாக புதன் நீசபங்க அமைப்பிலே பரிவர்த்தனையாகிருக்கார். அதாவது ஒரு கிரகம் பாபத்துவமாகி பரிவர்த்தனையாகிறதுக்கும் சுபத்தன்மை அடைந்து பரிவர்த்தனையாகிறதுக்கும் உள்ள வேறுபாடுகள். இங்கே புதன் பாபத்தன்மை அடையவில்லை. சூரியனுடன் இணையும் புதன் இப்போ தன்னுடைய காரக ஆதிபத்திய விஷயங்களும் இழக்க மாட்டார். இங்கே 6, 9 கூடியவர்கள் பரிவர்த்தனை. ஆனாலும் குரு 3ஆம் வீட்டை பார்க்கிறார். சந்திர கேந்திரத்தில் புதன் இருக்கிற அந்த ஜாதகருக்கே ஜோசியம் ஓரளவுக்கு வரும்னு சொன்னால் ஆமாங்க, நான் அடிப்படை ஓரளவுக்கு தெரியும், ஓரளவுக்கு படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சந்திர திசையில் இன்னுமே ஜோதிடத்தில் ஒரு மேன்மையான நிலைக்கு வருவார். இந்த அமைப்பில் இந்த ஜாதகருக்கு சந்திர கேந்திரத்தில் புதன் இருப்பதும் புதன் பரிவர்த்தனையாவதும் 3ஆம் இடம் 3ஆம் அதிபதி வலுப்பெறுவதும் இந்த ஜாதகர் ஒரு பிரபலமான ஒரு பத்திரிகையில் ஆசிரியராக இருக்கிறார். அதன் மூலமாக நல்ல வருமானத்தையும் பெற்றுக் கொண்டிருக்கிறார். சூரிய திசை இந்த ஜாதகர் மிகவும் சிரமப்பட்டார். ஏன்னு கேட்டால் சூரிய திசை நடக்கும்போது ஜென்மச்சனையும் நடந்ததால் இந்த ஜாதகருக்கு மிகவும் கஷ்டமான அமைப்புகள். மற்றபடி பார்த்திங்கன்னா சந்திர தசை தொடக்கத்திலேயே இந்த ஜாதகருக்கு திருமணம் போன்ற அமைப்புகள் நடைபெற்றது. ஏன்னா ராசிக்கு 7ஆம் வீட்டை சனி பார்க்க, லக்னத்துக்கு 7ஆம் வீட்டை செவ்வாய் பார்க்க, இந்த மாதிரி அமைப்புகளில் ஒரு 28 வயசுக்கு மேலே தான் திருமணம் ஆகும். 29 வயசு தான் இந்த ஜாதகருக்கு திருமணம் ஆகிருக்கு. இன்னும் புத்திரபாக்கியம் அமையவில்லை. புத்திரபாக்கியம் அமையாததுக்கு காரணம் என்ன? ராசிக்கு 5ஆம் வீட்டை சனி பார்க்குறார். சரி, லக்னத்துக்கு 5ஆம் வீட்டை சனி பார்க்குறார். ராசிக்கு 5ஆம் வீட்டை செவ்வாய் பார்க்குறார். புத்திரகாரகன் குரு 9ஆம் இடத்தில் இருந்து பரிவர்த்தனை அடைந்திருக்கிறார். எனவே இந்த ஜாதகருக்கு புத்திர பாக்கியம் கண்டிப்பாக உண்டு. அந்த புத்திர பாக்கியம் எப்பொழுது ஏற்படும் என்பது அது மற்ற சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம கண்டத்தை பார்த்திங்கன்னா ஏன் பத்திரிகை துறையில் இருக்கிறார். 3ஆம் இடம் அந்த அதிபதி குரு 3ஆம் இடத்தையே பார்க்கிறார். மக்கள் தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய சனி அங்கே 3ஆம் இடத்தில் குருவின் வீட்டில் குருவின் பார்வையில் சுபத்தன்மையுடன் வர்க்கோத்தம நிலையில் அம்சத்தில் குருவுடனும் இணைந்து இருக்கிறார். எழுத்துக்கு காரகனான புதன் 3ஆம் இடம் தான் எழுத்தை குறிக்கக்கூடிய இடம். 3ஆம் இடத்துக்கு ஆதிபத்தியம் என்பது 3ஆம் இடம். காரகம் என்பது புதன். காரக கிரகம் பரிவர்த்தனை அடைந்திருக்கிறார். சந்திர கேந்திரத்தில் நீசபங்கம் அடைந்ததோடு மட்டுமல்லாமல் அவர் குருவுடன் பரிவர்த்தனை அடைந்திருக்கிறார். மேலும் 3ஆம் அதிபதியான குருவும் 3ஆம் வீட்டை பார்க்கிறார். பாவகம், காரகம், ஆதிபத்தியம் மூன்றும் நன்றாக இருக்கும். 3ஆம் இடத்தினுடைய ஆதிபத்திய கிரகமும் காரக கிரகமும் பாவகமும் நன்றாக இருப்பதால் இந்த ஜாதகர் பத்திரிகை துறையில் இருக்கிறார். இதுதான் பாயிண்ட். சும்மா அதையெல்லாம் சொல்லாமல் அவர் என்னவா இருப்பாங்கன்னு சொல்லாமல் ஜாதகத்தை பற்றி தரக்குறைவை விமர்சிப்பது ஏற்றுக்கொள்ளத்தக்கதில்லை. எந்த ஜோதிடராக இருந்தாலும் ஒரு ஜாதகத்தை எடுத்தவுடன் லக்னம், லக்னாதிபதி, லக்னத்தோடு சுபர்கள் தொடர்பு கொண்டு இருக்கும் பட்சத்தில் அந்த ஜாதகர் ஓரளவுக்கு ஒழுக்கமானவர் என்ற முடிவுக்கு வர வேண்டும். எடுத்த கவிழ்த்த சுக்கிரன், செவ்வாய், ராகு எல்லாம் சேர்ந்துச்சு அந்த ஜாதகர் காம விஷயத்தில் மோசமானவர் என்று தடாவடியாக பலன் கூறக்கூடாது. இந்த ஜாதகரை புண்படுத்தும் விஷயமாகும். சரிங்களா? இங்கே 3ஆம் அதிபதியும் 3ஆம் இடத்து காரக கிரகமான புதனும் 3ஆம் இடமும் சுபத்தன்மையுடன் இருப்பதால் மக்கள் தொடர்பை குறிக்கக்கூடிய சனி பகவானும் 3ஆம் இடத்தில் வர்க்கோத்தம நிலையில் குருவுடன் இணைந்திருப்பதால் இந்த ஜாதகர் பத்திரிகை துறையில் நன்றாகவே இருக்கிறார். இந்த சந்திர தசையும் இந்த ஜாதகருக்கு நன்றாகவே இருக்கிறது. நன்றி, வணக்கம்.